அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சசாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தேங்காய் பால் வச்சு ஒரு சூப்பரான ஒரு முறுக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா கிறிஸ்பாகவே இருக்கும். நம்ம சேனலில் நிறைய முறுக்கு ரெசிபிஸ் இருக்குது, அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். தீபாவளிக்கு நிறைய ஸ்வீட்ஸ் ரெசிபிஸ் நம்ம போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா கிறிஸ்பாக வந்திருக்கு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த முறுக்கு. யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி மாவு வறுக்க போகிறோம். நான் இன்றைக்கி மெஷரிங் கப்லாம் எடுக்கல. நம்ம வீட்டில் சின்ன கிண்ணம் இருக்கு இல்லையா, அதில் தான் இன்றைக்கி அளவெடுத்து காமிச்சிருக்கேன். இந்த கிண்ணத்தில் நம்ம எல்லாமே அளவெடுக்க போகிறோம். தண்ணி முதற்கொண்டு இதில் தாங்க அளவெடுக்க போகிறோம். இந்த கப்பில் நான் 2 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இது வந்து கடையில் வாங்கின மாவு அப்படின்றதுனால லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் முறுக்கு மாவு வச்சுருந்தீங்கன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் ஈஸியாக செய்யணும் அப்படின்னா கடையில் வாங்கின அரிசி மாவு தான் நம்ம செய்வோம். அதே தான் நானும் எனக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு நம்ம வந்து அரிசி மாவு எடுத்திருக்கோம். இதை வந்து நம்ம வந்து லைட்டாக வறுத்தெடுக்க போகிறோம். இந்த மாவில் வந்து சூடு ஏறினா போதும், ரொம்பலாம் செவக்கணும்லாம் அவசியம் இல்லை. இந்த மாவு வந்து லைட்டாக வறுப்படணும். மாவை தொட்டிங்க அப்படின்னா சூடாக இருக்கணும், அந்தளவுக்கு வறுத்தாலே போதும். இப்போ வறுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்க வறுப்பட்டுச்சு. கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. இந்த மாவு தொட்டிங்கன்னா உங்களுக்கு சூடு ஏறணும், அந்தளவுக்கு வறுப்பட்டால் போதும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். கேருங்க சூடாக இருக்குது, போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாவு கொஞ்சம் ஆற விட்டுடலாம். இது தனியாக எடுத்து வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் இதே பாத்திரம் தான் அடுப்பில் வச்சுருக்கேன். நம்ம எந்த கப்பில் மாவு எழுந்தோமோ அந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் வறுப்படணும், லைட்டாக வாசம் வரணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இதோடு நம்ம பொட்டுக்கல்லையும் சேர்க்க போகிறோம். அது வறுத்தது அப்படின்றதுனால ஃபஸ்ட்டே நம்ம சேர்க்கலை, லாஸ்ட்டில் நம்ம சேர்த்து வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லாவே வறுப்படட்டும். இப்போது நல்லா வறுப்பட்டுருச்சு, நல்லா வாசம் வருது, லைட்டாக செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம வந்து பொட்டுக்கல்லை எடுத்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க பொட்டுக்கல்லை வந்து. இது முதவே வறுத்தது அப்படின்னா லாஸ்ட்டில் சேர்த்து நம்ம 1 நிமிஷம் மட்டும் வறுத்தா போதும். பொட்டுக்கல்லையில் சூடு ஏறினா மட்டும் நமக்கு போதும், அது வரைக்கும் வறுத்தாலே போதும் நமக்கு. 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்சரில் நம்ம சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. நான் வந்து மிக்சரில் சேர்த்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். கீழே வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். ஒரு சலடையில் சலித்து நம்ம சேர்த்துக்கலாம். நல்லாவே சலிச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா சலிச்சு எடுத்துட்டேன். இது மட்டும் நமக்கு தேவையில்லை, பவுடர் நமக்கு கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அரிசி மாவு, அதையும் நம்ம சலிச்சே சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம சலித்து எடுத்து வச்சிடலாம். இது இருக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம எந்த கப்பில் மாவு எழுந்தோமோ அந்த கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம அரைச்சி பால் எடுக்கணும். 2 கப்புக்கு 1 கப் அளவுக்கு தேங்காய் நமக்கு தேவைப்படும். இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம், அதனால் மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்துட்டோம் இல்லையா, இந்த கப்பில் தான் நம்ம வந்து தண்ணியும் அளக்க போகிறோம். இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ 1 கப் சேர்த்துருக்கேன். மொத்தமாக 2 கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போது 2வது கப் சேர்த்தாச்சு. இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். கீழே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், ஒரு சலடை வச்சுக்கலாம். நமக்கு தேங்காய் பால் தேவை, அதுக்காக நம்ம வந்து தேங்காய் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம தேங்காய் பால் வந்து ரொம்ப திக்காலாம் நமக்கு தேவையில்லை, நம்ம தண்ணி சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். கண்டிப்பாக தேங்காய் பால் வந்து நமக்கு தண்ணியாக தான் கிடைக்கும். இதை வச்சு தான் நம்ம வந்து மாவையே பிசைய போகிறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தண்ணியாகவே இருக்கட்டும். நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதில் நம்ம வந்து பட்டர் சேர்க்க போகிறோம். பட்டர் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பட்டர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் தேவையான உப்பும் நான் சேர்த்துருக்கேன். முறுக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேங்க நான். இப்போ நம்ம அடுப்பில் வச்சு இதை வந்து நம்ம வந்து லைட்டாக சூடு பண்ண போகிறோம். தேங்காய் பால் வந்து ரொம்ப கொதிச்சுன்னா திரிஞ்சு போயிடும், நமக்கு கொதிக்கக்கூடாது, லைட்டாக சூடானால் போதும். இந்த பட்டரும் அப்படி கரைஞ்சி வரணும்.
சைடில் வந்து பார்த்திங்கன்னா பபுள்ஸ் வரும். பபுள்ஸ் வந்தோடனே நமக்கு வந்து சூடாயிருச்சுன்னு அர்த்தம். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் பட்டர் நல்லாவே கரைஞ்சிருச்சு. சைடில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு இல்லையா, போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதை பால் வந்து சூடாயிருச்சு. உப்பு சேர்க்கறனால தேங்காய் பால் வந்து திரிஞ்சு போகாது, ஒன்றும் பயப்பட வேண்டாம். இப்போ நம்ம சளிச்சு வச்சுருந்தோம்ல, இந்த மாவில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது நம்ம தேங்காய் பால் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்து இந்த மாவு பிசைய போகிறோம். நல்லா முறுக்கு மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட பிசைஞ்சிக்கலாம். நான் சொன்ன அளவு வந்து கரெக்டாக தான் இருக்கும். தேவைப்பட்டுனா கொஞ்சமாக சுடுதண்ணி தெளித்து நீங்கள் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டுனா லைட்டாக சூடு பண்ணி தண்ணி வந்து சேர்த்து நீங்கள் முறுக்கு மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். நமக்கு வந்து முறுக்கு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம முறுக்கு புழிஞ்சிடலாம். ஒரு கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதில் நம்ம புழிஞ்சு எடுத்துடலாம். உங்களுக்கு எந்த அச்சு பிடிக்குமோ அந்த அச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி முறுக்கு அச்சு தான் எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அச்சு தான் எடுத்திருக்கேன். முறுக்கு புழிஞ்சிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப நேரம் பொரிக்கணும்னு அவசியம் இல்லை, டக்கு டக்குன்னு பொரிஞ்சு வந்துடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடாயில் எண்ணெய் சூடு பண்ண வச்சுட்டேன். எண்ணெயும் சூடாகிடுச்சு. நம்ம வந்து புளிஞ்ச முறுக்கு வந்து சேர்த்துடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுப்பு வந்து மீடியம்லேயே இருக்கட்டும். ஃபுல்லில் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து கலர் வந்துடும். உங்களுக்கு வந்து உள்ளே வந்து பொரிஞ்சு எடுக்காது. அதனால் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். முறுக்கு வந்து நல்லா கலர் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், நுரையும் அடங்கிருச்சு பாருங்கள். இது நம்ம எடுத்துடலாம். இப்போது அவ்வளோதான், சூப்பரான ஒரு தேங்காய் பால் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே கலர் விட்டிங்க அப்படின்னா கரைஞ்சி போயிடும். இதுதான் கரெக்டான கலர் வந்து. இதையும் நம்ம எடுத்துடலாம். இது வந்து ஏர்டைட் பாக்ஸில் வந்து 2 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் 2 வாரம் வரைக்கும்லாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்காது, சீக்கிரமாகவே கலையிரும். அவ்வளோ ஒரு சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மிச்சம் இருக்க மாவுலையுமே முறுக்கு செஞ்சு எடுத்து வச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு சூப்பரான ஒரு முறுக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம இனிமேல் போட போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு சேரும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நிறைய பேர் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.